வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி ஒரு வெஜ் சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். ரைஸ்க்கு நல்ல ஒரு காம்போ, சாம்பார் சாதத்துக்கெலாம் சூப்பரான காம்போ. பாவக்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். பாவக்காய் ஃப்ரை கூட சொல்லலாம், சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னாக்கா நம்மளுக்கு பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆனால் தான் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு கசப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியும். ஸோ நிறைய பசங்க இப்போ வீட்டில் குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதை மாதிரி செஞ்சிங்கன்னா ஆனால் கசப்பு இருக்க தான் செய்யும். பாவக்காவுடைய தன்மையே கசப்பு தானே. ஸோ நம்ம எதுவும் செய்ய முடியாது. பட் நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றும் போது நம்மளுக்கு கசப்பு கொஞ்சம் கம்மியாகும், அவ்வளோதான். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸ் நான் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ பாவக்காய்க்கு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க பாவக்காயை. நிறைய பேர் தோல் சீவிட்டு போடுவாங்க. தோல் சீவாத இப்படியே போடுங்க. இது ரொம்ப டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் கண்ட்ரோலில் வச்சுருக்கும். ஸோ இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டிருக்கேன். நாங்கள் கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம். எப்போவுமே உப்பு கம்மியாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி கொடுத்துக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கி கொடுத்துக்கோங்க. அப்புறமா தண்ணி காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நம்மளுக்கு நல்லா அந்த தண்ணியிலே நம்மளுக்கு வெந்துடும். ஸோ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஹை ஃப்ளேமு லோ ஃப்ளேமை மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமே வச்சாக்கா நம்மளுக்கு காய் வேகாது, தண்ணி சுண்டி போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஹை ஃப்ளேம் ஒரு 5 நிமிஷம், லோ ஃப்ளேம் ஒரு 5 நிமிஷம் மாற்றி மாற்றி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இது நல்லா கொதிக்குது. நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டாக்கா கொஞ்சம் நேரம் பொறுத்து எடுத்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் தண்ணியெல்லாம். இப்போ வெந்துருச்சான்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம அவ்வளோதாங்க. நம்ம ஃப்ரை, நம்மளோட ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. கடாயில் ஒட்டவேல பாருங்கள். நம்ம ஆயில் ஊற்றுறதுனால கொஞ்சம் நல்லாவே சூப்பராக இருக்குது. ஸோ இது ஒரு தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், குருமா இதுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களாம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.